இல்லை இல்லை கிடைக்கல அதுக்கப்புறம் வந்தாரு.
இது அவங்களே அதிகமாக இருக்கிறாங்க. இங்க பார்த்தாடுங்க. ஓய் யா அது அப்படியே தெரியுது இல்லை மொத்தமா. நீங்க போயிட்டு யூடியூப்ல பாருங்க வரும். நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு போட்டுருவேன். அவன் பிடிச்சாடா டான்ஸு தான் டான்ஸுடா. அந்த பையன் ஆடல நல்லது வரலையும். போட்டு விடு போட்டு விடு. ஏன் அவனை பிடிச்சி வரல ஒரு பக்கமாக கட்டுறா. அவனு தான் போடு. அது எல்லாமே ஆகும். இந்த மாதிரி
முன்னாடி போ. இருறேன் கதிர்வேல் நாட்டார், முருகன், சம்பத், இவங்க 3 பேரும் வந்து இந்த மாநாடு நடத்துகிறோம், அதுக்கு எங்கே நடத்துகிறோம் என்ன எதுன்னு கேட்டாங்க. அதான் சொன்னேன், முன்னாடி சிவன் கோயிலில் வந்து நடத்தலாம்னு கேட்டாங்க. சார் நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி கருணாகர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவலூர்பட்டியில் ஒன்று பங்குனி தேர் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டத்தை பார்க்கலாம். அடுத்தது அவலூர்பட்டியில் கும்பாபிஷேகம் நடக்கும். சிவன் கோயிலே கும்பாபிஷேகம் நடந்துருக்குது, நிறைய கோயில் கும்பாபிஷேகம். அப்போ இவ்வளோ கூட்டம் பார்க்கலாம். ஒரு தேர் திருவிழா மாதிரி இன்றைக்கி அவலூர்பேட்டையே ஒரு கோலாகலமாக குதூகலமாக ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு ஜனங்களாகவே இருக்கிறாங்க. ஆடி பாடி மகிழ்ச்சியாக இந்த மகளிரெல்லாம் கோலாட்டம், குச்சி ஆட்டம், இந்த பம்பை உருக்கு, இந்த நாடக கலைஞர்கள், இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இந்த தமிழ் கலாச்சாரத்தை அந்த நாடக கலைஞர்களுடைய அவங்களுடைய இன்னும் புத்துணர்ச்சி வகையில் இந்த கலாச்சாரம் தொடர்ந்து தொட்டு வளர வேண்டும். அது இன்னும் அது வந்து உயிர் வேண்டும் என்று அதுக்கு முன்னெடுத்து இந்த கதிர்வேல் நாட்டார் அவர்களுக்கும் இந்த முருகன் மற்றும் அவர்கள் கூட இருக்கின்ற நிர்வாகிகள்லாம் இந்த நோட்டீஸ் போட்டு எல்லாருக்கும் ஒரு சான்று ரெடி பண்ணி அங்கே வருகின்ற அனைத்து கலைஞர்களும் அவர்களுக்கு சான்றிதழ் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு
ஏன்னா இப்போ இதுதான் முதல் தடவை அந்த மாநாடு நடத்துகிறாங்க. இது முன்னாடி எல்லாம் நடத்துறீங்களா? இதான் ஃபஸ்ட்டு டைம் நடத்துகிறாங்க. இது வருஷம் வச்சுருப்பீங்களா? கடைசி வருஷம் இல்லை சொல்கிறேன். அது மாதிரி இதுக்கப்புறம் இது வருடம் நடக்க வேண்டும். அந்த கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் இங்கே அமைச்சர் வந்திருந்தாருன்னா அவர் கையாலே எல்லாருக்கும் சாப்பிட்டு கொடுத்து எல்லாருக்கும் சாப்பிட்டு கொடுத்துருப்பாரு. ஐயா அவர்கள் கண்டிப்பாக அடுத்த மாநாட்டுக்கு கலந்துக்குவார். அவர்களுக்கு இந்த நேரத்தை தெரிவித்து கொண்டு உங்களுடைய கலை எப்பயும் மேலும் வளரணும். இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நாட்டுப்புற அந்த கலைஞர்களும் மற்றும் இந்த பம்பைகளுக்கு சிலம்பு மற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் எனக்கு வருக என வரவேற்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அந்த நிர்வாகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, அவங்களாம் என்னால் வயசில் பேச வந்தாலும் நல்லதோர் மலையுடைய நாடுகள் செழித்துவார்கள், பெண்ணதோர் பெரியோர் பாதம் பேர்களும் பணிந்து போட்ட. வயசில் 22 வயசு நான் பெரியவங்க கிடையாது. எந்த ஒரு வேலையை சிறப்பாகவும் சீராகவும் செய்து இந்த ஊரையும் இந்த நாட்டையும் இந்த வீட்டையும் யார் காக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. வயசில் பேச நான் பெரியவங்க கிடையாது. அப்படி இந்த ஊரை உண்மையிலேயே இந்த ஊர் இவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த முன்னிருந்த ஊராட்சி மன்ற தலையும் சரி, இப்போ இருந்த ஊராட்சி மன்ற தலையும் சரி, இந்த ஊரை சீரோடு சிறப்போடு வைக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க தொண்டுல எனக்கு சாதாரண சின்ன தொண்டு. ஒரு போர் வைக்கல, ஒரு வைக்கல் தான். ஒரு போர் வைக்கல, ஒரு வைக்கல் தான். இதெல்லாம் போருங்களா அமைஞ்சிருக்கு. இந்த கலைகளை ஏன் போடுன்னு சொன்னா, கலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சாந்தாகாரம், மிருகசேதம், பத்மநாபம், சுரேசம், விஸ்வாகாரம், யோகி நித்யானந்தம், லட்சுமிகரம் 10 அவதாரத்தை பெருமாளே கடைசியாக அவன் அசந்தப்படுத்தாராம். அப்போ ஏன் அசந்தப்படுத்தாருன்னு சொன்னா, அசனர்கள்லாம் 10 அவதாரங்களை எடுத்து வைத்துட்டேன். ஆனால் அழிக்க முடியாதது ஒன்று இருக்கு. அந்த அழிக்க முடியாத ஒன்றுனால நான் அசந்தப்படுத்திட்டேன். அந்த அழிக்க முடியாது என்ன தெரியுமா? மனசுல பயம், மனசுல இறுக்கம், மனசுல ஏதோ ஒரு குறை. இந்த குறையை எதாவது நீக்க முடியும் அப்படின்னு அப்படி அசந்தப்படுத்தாரா. அப்போதான் இறைவனாகிய சிவபெருமான் முதல் ஒளியாக, 2வது ஓசையாக, முதல் ஒளியாக வரார், 2வது ஓசை குடிக்க வரார், 3வது தான் நர்த்தனம் ஆகிறார். இயல் இசை நாடகம் என்ற கலையை நாம நட்டுட்டு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது. இறைவனே முதல்ல நம்ம மனக்கவலை நீக்கிறதுக்காக, இறைவன் ஆடுறான். ஆடி பெருமானுடைய 10 அவதாரத்தினுடைய மனக்கவலையும் அவன் நீக்கிறான். அவன் தொடங்கிய அந்த நாட்டுப்புற கலை தான் நீங்க அனைத்துமே. நீங்க நான் வந்து நாட்டுப்புற கலைஞரா பார்க்கல, உண்மையிலே உங்க நாட்டுப்புற கலைஞரா பார்க்கல. ஒவ்வொருவரையும் சிவனாகவும் பெருமானாகவும் பார்க்கிறேன். இந்த கலையை எவ்வளோ இடத்துல கொண்டாந்து காட்டுன்னு நினைச்சேன். இதுக்கு அருமையாக வாய்ப்படுத்த ஊர் பெரியவங்க இருக்காங்க தெரியுங்களா? அவங்க தான். நான் சாதாரண குடும்பம் தான். ஐயா பெருமா இருக்கார், அன்னதானம் இவர்கள் பல லட்சம் செலவு கொடுத்தாரு. நமது அம்மா மந்திரி அவர்கள் பல பணம் ரூபாய் கொடுத்தார். ராஜா அவர்கள் இந்த செய்தி அவர்கள் கொடுத்தார். இப்படி பல பெரியோர்கள் செய்த தான தர்மத்தினால தான் நான் இங்கே நிற்கிறேன். நானா செய்தேன். எல்லா பெரியவங்களும் செய்த தான தர்மம் தான் உங்களை எல்லாரும் வழங்க முடிஞ்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலைஞன் வெறும் ஆடணும், நம்ம தண்ணியை விட்டோம், பாதிக்கிட்டோம், இன்னொரு பதக்கம் வீட்டு சேர்த்து நேரத்தில் நிற்காதீங்க. ஒரு கலைஞன் வந்தால் மக்களுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லணும். இந்திய நாட்டில் சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தி இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்க மாட்டார். அந்த மகாத்மா காந்தியே தெரிவித்து யார் தெரியுமா? ஹரிச்சந்திரன் நாடகத்தை மகாத்மா காந்தி எப்போ பார்த்தாரோ அப்பதான் சத்தியவந்தனா மாறினார், நித்தியவதமா மாறினார், மக்களிடத்தில் அன்பு செலுத்தணும் மாறினார், மக்கள் உரிமையை காப்பாற்றணும் மாறினார், அடிமைத்தனத்தை ஒழுங்கினு மாறினார். இந்த கலைஞர்கள் அனைத்து பேருக்கு நான் முக்கியமாக வேண்டுகோள் வைக்கிறதுனா, அச்சத்தை நீக்கி மக்களுக்கு நல்ல அறிவை புகட்டி இன்னைக்கு உலக தந்தை மகாத்மா காந்தி அந்த பெயருக்கு ஒரு நாட்டுப்புற கலைஞர் ஹரிச்சந்திர நாடகத்தினாலே அவர் தூக்கிவிட்டார். இன்னைக்கு இந்த உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு மகாத்மா காந்தியை
தூக்கிவிட்ட ஒரு கலை இந்த நாட்டுப்புற கலை. அதனால இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் அனைவரும் நல்ல திறமையா இருந்து பண்ணணும். கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் அப்படி வெயில உட்கார்ந்தாங்க. அந்த பக்கம் அப்படி கர்ணன் வந்தான். கர்ணன் வந்த உடனே கிருஷ்ண பரமாத்மா ஏது இப்படி வணங்கினார். வணங்கின உடனே அர்ஜுனுக்கு கோவம் இருக்கு. அவன் கர்ணன் போயிட்டான். அவன் அதை வகையாக போயிருக்கிறான். இவன் உட்காந்து கடவுளை வணங்கினார். ஏன் வணங்கினாரு அர்ஜுனுக்கு புரியல. அப்ப கேட்கிறாரு கர்ணன். அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணன், மாமா நீ கடவுள், நீ சாதாரண துத்த சதுர்த்தடன்னா கெட்டவங்களே 4 பேர் தானா? துரியோதனன், துர்யோதனன், ஜகுனி, கர்ணன். மிகப்பெரிய கொடுமையான ஆளுங்க 4 பேர் தான். அந்த 4 பேர்ல ஒரு மூமெண்ட் ஏது நிற்கிறியே, இது நியாயமா? அதுவும் தலையை வணங்குறியே, அது நியாயமான? அதுக்கு அவர் சொன்னாரா, அவனை பார்த்தா ஏன் என்ன கிடையாதுடா, அவன் செய்தான் பார், தான தர்மங்கள் செய்கிறாரு, அதை பார்த்து ஏது அந்த தான தர்மத்தை பார்த்து ஏது தவிர நான் அவனை பார்த்து ஏது நிற்கலப்பா அப்படின்னா. எனக்கு கூட தான் அவனை துரியோதன மாதிரி பாடம் பண்ணி சொல்லியிருந்தா தான தர்மம் நான் வந்து கண்ண மாதிரி பண்ணுவேன். அப்படியாப்பா தானம் பண்ணிடுவியா அப்படி கேட்டடா. எப்படி பண்ண போறீங்கன்னாடா. அது நெட்டான பக்கம் ஒரு தங்கம் பாரு, இப்படி நெட்டான பக்கம் ஒரு வயிறு மேலே அடே அர்ஜுனா, மலையாள செல்வத்தை உங்ககிட்ட கொடுத்து விட்டேன். எவ்வளோ 2 மலையாள செல்வத்தை உங்கள்கிட்ட கொடுத்து விட்டேன், முடிஞ்சாலும் தானம் பண்ணும் அப்படின்னா. இந்த மக்களாட்சி பேர் இந்த மக்களாட்சி பேர் விட்டா தானம் செய்ய சொல்லு. ஆனால் ஒரு நிபந்தனை சொன்னான், இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இந்த பொருள் கூட நீ தானம் பண்ணணும்னு சொன்னா அந்த சாபத்துக்கு நான் ஆளாயிடுவேன். அதனால தயவு செய்து இந்த பொழுதுபாட்டுக்கு எத்தனை பேரை வெட்டியோ என்ன பண்ணுவியோ இந்த தங்க மாளிகை வெற்றி பண்ணி தானம் பண்ணிக்கிறாங்க. இப்போ தங்க வைக்கிற வரைக்கு தூங்கலை பண்ணாங்க. எவ்வளவோ ஜனம் போய் மாடி பார்க்குது, ஆனால் முடியல. சூரிய அஸ்தமனமாக போகுது. அதனால வெட்டி கொடுத்து பார்க்கலாம். அந்த மக்கள் வெட்டி கொடுத்து பார்க்கலாம், ஒன்றும் முடியல. அப்புறம் நிறையா காரணம் வராது. சூரிய அஸ்தமனம் போதா சாபத்துக்குள்ள இப்போ தொட்டமாடா கர்ணன் எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்கமாடா. அது வந்த கர்ணா, நான் இப்போ மாநாடு மாட்டுக்கு நான் மாட்டிக்கின மாதிரி மாநாடு மாட்டு ஒரே மாநாடு மாட்டு கூட நான் மாட்டினேன். இந்த சாபத்தை கொஞ்சம் விடுதலை ஆகும் பண்றாப்பா எப்படின்னா என்ன சாமி உங்களுக்கு அவ்வளோ ஆபத்து நம்பிக்கை போட்டு வெளியே மாதிரி வச்சுட்டேன். இது 2 பேரும் தானம் பண்ணி முடியல. இதுக்காக அம்மா எவ்வளோண்ணா ஒருத்த ஓடியாங்க ஐயா இதுக்கு தானம் தங்கமலை வச்சுக்க தானத்துக்கு அளவு தானம் தானே பண்ணணும். தங்கமலை வச்சுக்க பார்த்தான். இன்னொருத்த ஓடியாங்க ஐயா எனக்கு தானம் என்ன தெரியமலை வச்சுக்க அப்படின்றதுக்குள்ள போயிடுச்சு. இந்த மனம் மாதிரி தானம் கொடுக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தால் கர்ணனை கூட நாம் முடிஞ்சலாம். அதே போலதான் ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய செல்வம் அவர்கள் 13-14 கோயில்கள் கட்டி, இன்னும் சில கோயில்கள் கட்டி எங்களுக்கு சிறப்பான ஒரு சேவை செய்து மிகப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக ராஜா அவர்கள் இன்னைக்கு நான் நீங்கள் உட்காந்துக்கிற இடம் இந்த ஸ்டேஜ் அனைத்தும் மற்றவங்களுக்கு தெரியவிடான்னு சொன்னாரு. ஆனால் என் மனம் சொல்லாது இருக்க முடியல. இந்த ஏற்பாடு அவர் தான் செய்து கொடுத்தார். உங்களுக்கு அனைத்து மக்களுக்கும் உணவு பற்றியாங்க. கதிரவல் நாட்டம் உணவு படுத்தீங்களா? கதிரவல் நாட்டம் உணவு படைக்கல ஐயா, தான் உணவு கொடுத்தார். சிலர் இப்படியெல்லாம் தானங்கள் அறிஞ்ச இந்த அவுலக்கட்டுக்கு நீங்கள் எல்லாரும் வரை தந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாரும் நன்றி கூறி அடுத்து நமது முக்கியமாக பகிர்வு. எனக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை இங்கே பதிவு செய்து அமர்ந்திருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் அவர்களே, ஒன்றியக்குழு உறுப்பினர் சகோதரர் அர்ஷத் பேக் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் ராஜா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள கோவிலுடைய தர்மகர்த்தா பாஸ்கர் அவர்களே, இளைஞரணி தம்பி மணியரசன் அவர்களே, ஆர் சம்பத் அவர்களே, கோவில்புரூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் SP சம்பத் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்போடு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களை இந்த குழு சந்தித்து அவரிடம் தேதி கேட்ட போது
நான் அவசியம் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி தேதி அளித்தார். ஆனால் இன்றைக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் அவர் இன்றைக்கு சென்னை சென்றிருப்பதால் அவருடைய புதல்வர் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் தம்பி முக்தேர் அலி அவர்கள் இங்கே கலந்து கொண்டுள்ளார். அவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய அழைப்பேதலை கொடுத்து மாண்புமிகு முன்னாள் அமைச்சரான செஞ்சி மஸ்தான் அவர்கள் சந்திக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கதிரவேல் நாட்டார் அந்த குழுக்கள் அனைவரும் சந்திச்சு கேட்கும்போது, எல்லா கலைஞர்களுக்கும் நாங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுக்க போகிறோம், உங்கள் கையெழுத்து போட்ட ஒரு சீலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அமைச்சர் என்ன பண்ணாரு, ஏதோ சரி சீல் தானேப்பா அது என்ன இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவங்க சொன்னாங்க, எவ்வளோ பேருக்கு கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னு கையெழுத்து போடணும்னு சொல்லி அமைச்சர் கேட்டார். ஒரு 1000 பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, 1000 கையெழுத்து போகிறதுலாம் சாதாரண இல்லை, அதுவும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர். காலையில் அவர் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பினார்னா ராத்திரி 11 மணி 12 மணி ஆகும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் அதான் அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வீட்டில் கொடுத்துருங்க, சீலெல்லாம் தேவையான நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து கையெழுத்து போட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்ம கிட்ட ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒரு சின்ன விஷயமா அதை நம்ம நினைக்க கூடாது. ஒரு சீலை போட்டு கொடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம், அது ஒரு விஷயமே கிடையாது. ஒரு கலைஞர் காலம் ஃபுல்லா அது ஒரு நினைவாக அவர் இல்லத்திலே மாட்டக்கூடிய ஒரு படம். அதில் நம்முடைய உண்மையான கையொப்பம் இருந்தால்தான் அந்த சர்டிபிகேட் சான்றிதழுக்கே ஒரு மதிப்பு என்று நினைக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் அவர் இல்லாத ஒரு கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்பதில் மிக வருத்தமாக இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய வாய்ப்பாக கருதி நாங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கதிரவேல் நாட்டார் இங்கே பேசும்போதே சொன்னார், எனக்கு பேச வராதுன்னு. நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவர் பேசுறத பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் இங்கே வேலையே இல்லை. அந்த அளவிற்கு புராண கதைகளை எடுத்து சொல்லி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக பல்வேறு கதைகளை இங்கே எடுத்து சொன்னார். மகாத்மா காந்தியை பற்றி பேசினார். மகாத்மா காந்தியை போட்டுறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாடு சுபிட்சமா இருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, மகாத்மா காந்தி பேரே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நேற்று நாங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். பொதுமக்கள்லாம் திரண்டு 100 நாள் வேலையை எங்களுக்கு கொடுங்க மோடி அவர்களே அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அதில் இருக்கிற மகாத்மா காந்தி பெயர் தொடர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் மக்கள் பண்றாங்க. இப்போ மகாத்மா காந்தி என்பவர் யார்? அவர் மக்களுக்காக செய்த தொண்டுகள் என்ன? அடிமைப்பட்டு கடந்த இந்தியாவை சுதந்திர இந்தியாவை மாற்றிக் கொடுக்க அகிம்சை வழியில் போராடியவர் மகாத்மா காந்தி. அவருடைய பெயரையே திட்டத்திலிருந்து எடுத்துவிட்டு இன்றைக்கு அவரை மழுங்கடிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் சூழ்ச்சி செய்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற இங்கே கலை நிகழ்ச்சி நடத்துகிற நாட்டுப்புற கலைஞர்கள் இவங்க தான் ஒவ்வொரு விஷயத்தையும், இன்னைக்கு தான் பல்வேறு மீடியா வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, கையில் செல்போன் வந்துருச்சு. இதெல்லாம் இல்லாத காலத்தில் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் தான் நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள். நாட்டுப்புற கலைஞர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய சுதந்திர வேட்கையை உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் தான் நாட்டுப்புற கலைஞர்கள். சாதாரண வந்து மக்களை மகிழ்விக்கிறது மட்டும் அவங்களோட கொள்கை இல்லை. ஒரு நாட்டினுடைய சுதந்திரத்துக்காகவும் நாடு எப்பப்பெல்லாம் சோதனை வருதோ அந்த நேரத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றியவர்கள் என்ற உணர்வோடு தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே பெருமையாக நிற்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், கலைஞரை பற்றி உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்க கைஸ்ல போற ஆடுறவங்க இருப்பீங்க, உடுக்கை அடிக்கிறவங்க இருப்பீங்க, பாட்டு பாடுறவங்க இருப்பீங்க. ஆனால் பன்முகத்தன்மை பெற்ற ஒரு கலைஞர் யாருன்னு சொன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பன்முகத்தன்மை பெற்ற ஒரு கலைஞர். அவர் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு இன்று நலவாரியத்தை உருவாக்க வேண்டும், அந்த நலவாரியத்தின் மூலமாக அவர்களுக்கு மாதா மாதம் ஒரு தொகையை கொடுத்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு போட்ட சட்டம். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அதை ஒரு படியில கொண்டு போய் மேலே கொண்டு போய் நிறுத்திட்டார். இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாட்டுப்புற கலைஞர்களை வைத்துதான் நடத்துகிற ஒரு சூழலை இன்றைக்கு முதலமைச்சர் உருவாக்கியிருக்கார். இன்னைக்கு மார்கழி மாசம் தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தீங்கன்னாலும் நாட்டுப்புற கலைஞருடைய திருவிழாவாக தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் ஃபுல்லாக அப்படிதான் நடக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கம் நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து, அது ஒரு பக்கம் நாட்டுப்புற கலைஞர்களை மறக்கக்கூடாது, அவர்களுடைய கலை என்றும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அப்படி
இன்றைக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்காக இன்றைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செய்கிற ஒரு ஆட்சி, உன்னதமான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மரியாதைக்குரிய அண்ணன் சம்பத் அவர்களையும், செயலாளர் அண்ணன் முருகன் அவர்களையும், பொருளாளர் அண்ணன் சம்பத் அவர்களையும், துணைத் தலைவர் அண்ணன் லட்சுமணன் அவர்களையும், துணை செயலாளர் அண்ணன் சம்பத் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற மேல்மலையனூர் ஒன்றியத்தின் பெருந்தலைவர், ஒன்றிய கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எல்பி நெடுஞ்செழியன் அவர்களையும், ஒன்றிய குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஹர்ஷத் அவர்களையும், ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வம் அவர்களையும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்களையும், அரங்காவலர், இந்த கோவிலுடைய அரங்காவலர் மரியாதைக்குரிய அண்ணன் பாஸ்கர் அவர்களையும், ஒன்றியத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் சகோதரர் இவர்களையும், தொகுதியினுடைய தகவல் தொழில்நுட்பணி ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மணிவண்ணன் அவர்களையும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி சம்பத் அவர்களும் அண்ணன் சம்பத் அவர்களையும், வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளும், நாட்டுப்புற பம்பை கலைஞர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மாவட்ட கழகத்தின் செயலாளர் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசும்போது, பெருந்தலைவர் அண்ணன் பேசும்போது சொன்னார்கள், கையொப்பம் இடும்பொழுது 1000 கையொப்பமும் இட்டார்கள் என்று. உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பம்பை கலைஞர்கள் மீதும் நாட்டுப்புற கலைஞர்கள் மீதும் தனி கவனம், ஆர்வம் அதிகம் கொண்டவர் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். எத்தனையோ நிகழ்ச்சிக்கு நாம் சென்றாலும், எத்தனை நபர்கள் வந்தாலும் அவருடைய கவனம், தனி கவனம் பம்பை கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் மீது எப்பொழுதும் உண்டு. இதை ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், எத்தனையோ நிகழ்ச்சிகள் காலையிலிருந்து துவங்கி இரவு வரை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அவர் செல்வது வழக்கம். அத்தனை நிகழ்ச்சிகளையும் பார்த்து முடித்து வீட்டுக்கு வரும் பொழுது எத்தனையோ முறை அவருக்கு தொலைபேசியில் அழைப்பு வரும். இது போன்று எங்கள் கிராமத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலமாக கூத்து நடைபெற இருக்கின்றது, நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். மற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தால் தவிர்த்து இன்னொரு நாள் சென்று விடலாம் என்று சொல்வார். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை எத்தனை உடல் சோர்வுகளாக இருந்தாலும், நேரடியாக 12 மணியாக இருந்தாலும் 11 மணியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு சென்று அவர்களை சந்திப்பது மட்டுமல்ல, அவர்களை கௌரவிப்பார்கள். அந்த இடத்துல என்னிடத்துல அவருடைய மகன் நான் என்னிடத்துல சொல்லுவார், அவர்கள் தினம் வேஷம் போட்டால்தான் அவர்களுடைய வாழ்வாதாரம். அவர்களுடைய வேஷத்தை நீ சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. அண்ணன் பேசும்போது கூட சொன்னாங்க, சுதந்திர போராட்டத்திற்கு அதிக பங்கு வகித்தவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள். ஏனென்று சொன்னால், இப்பொழுது டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. இப்பொழுது நிறைய ஒரு செய்தியை அடித்தட்டு மக்கள் வரை செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தொலைபேசி மூலமாக எடுத்து சென்று விடலாம். ஆனால் அப்பொழுது அடிமைப்பட்டு இருந்தோம். இந்திய திருநாடு அடிமைப்பட்டு இருந்தது. அடிமைப்பட்டு இருக்கின்றோம், நாம் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று அடித்தட்டு மக்கள் வரை அதை எடுத்து சென்றவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் தான். என்னை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய திறமையை உருவாக்கியவர் நீங்கள் தான், நாட்டுப்புற கலைஞர்கள் தான். இப்ப எத்தனையோ சாதனையாளர்கள் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளிலிருந்து சாதனை படைத்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த அடித்தட்டு என்னவென்று சொன்னால், இது போன்ற நாட்டுப்புற கலைஞர்களிடம் அந்த நிகழ்ச்சியில் அமர்ந்து ஏன் எதற்கு என்று சிந்திக்கக்கூடிய திறனை உருவாக்கியவர் நீங்கள் தான், நாட்டுப்புற கலைஞர்கள். அதனால்தான் அவர்கள் கிராமப்புறங்களில் இருந்தாலும் அவர்களை யாரும் சர்வசாதாரணமாக ஏமாற்றிவிட முடியாது. அதிக நிகழ்ச்சிகள் உங்களை மூலமாக கண்டு அறிவை வளர்த்து கொண்டு அதற்கு காரணமாக அமைந்தவர்கள் நீங்கள் எல்லாரும் தான். ஆனால்தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு தனி அக்கறை கொண்டு உங்கள் மீது நாட்டுப்புற கலைஞர்களை எல்லாம் ஒரு கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டுதான் எத்தனையோ திட்டங்களை வகுத்து கொடுத்தார். அவருடைய வழி தோன்றல் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்
உங்கள் அனைவருக்கும் தெரியும், கொரோனா காலத்தில் கூட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அந்த நிதியினை கொடுத்தார். வாழ்வாதாரம் பாதித்து இருக்கின்றார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த நிதியினை கொடுத்தார். அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளிகளிலும் அரசு கலை திருவிழா என்று நடத்தி, கலை திருவிழா மூலம் நம் நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் பின்தொடர வேண்டும். இந்த நாட்டுப்புறமும் பொம்மை கலைஞமும் அதோடு நின்றுவிடக் கூடாது. அடுத்த வர இருக்கின்ற இளைஞர்கள், எங்களைப் போல இளைஞர்கள், அடுத்து வர இருக்கின்ற சங்கதிகளுக்கெல்லாம் அந்த கலையை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அந்த கலை திருவிழா என்று நடத்தி வருடம் கலை திருவிழா நடத்துகின்றார்கள். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் இந்த கலையை அவர்கள் மேடையிலே அவர்கள் அந்த கலையை காட்டுகின்றார்கள். நாங்கள் அமர்ந்து பார்க்கும் பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் எதையும் அழித்துவிடக் கூடாது, அந்த திறனை கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து அந்த பம்பை கலையும் நடனமும் இதுவும் இருக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்துடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் கலை திருவிழாவினை நடத்தி வருகின்றார். சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் கலை திருவிழாவோடு நிச்சயம் எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும். அந்த வகையில் உங்களுடைய கலைத்திறன் நிச்சயம் என்னை போன்ற இளைஞர்கள் வர இருக்கின்ற சங்கதிகளுக்கெல்லாம் நிச்சயம் தேவை என்று குறிப்பிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயராமன் ஐயா அவர்கள் முதல் சர்டிஃபிகேட்டை பற்றியும் ஐயாவுக்கு கையில் வாங்கினாரு வழிபடுத்திருக்கீங்க. அவருடைய சார்பாக கதிர்வேல் நாட்டவர்கள் இந்த சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கலைஞன் பரிசு பெறுவார். அடுத்தபடியாக இந்த முருகன் அவர்களுக்கு காமாட்சி அம்மன் பம்பை உடுக்கை கைசுவம்பு சங்க செயலாளர் முருகன் அவர்களுக்கு இங்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மற்ற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் சான்றிதழையும் அந்த கேடயத்தையும் வழங்குவார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து மிக சீரம் சிறப்புமாக இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடித்த அந்த குழுவினருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பின்னாடி வாங்க ஒரே ஐயாங்க பாருங்க ஐயா, ஏன் அந்த சைடில் ஃபோன் வச்சுக்கிறேன், கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, நல்லா நவருங்க, கொஞ்சம் அப்படியே பின்னாடி நல்லா பின்னாடி எல்லாருமே தெரியும். கௌரவிப்பார்.